இந்த 4 எம்எல்ஏக்களோட ரெசிக்னேஷன்ல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. 4 எம்எல்ஏ ஜிஓவே ரத்து பண்ணணும்னு ஒரு வழக்கு, அதுவும் இதே ஹைகோர்ட்ல இருக்கு. 2 வழக்கையும் சேர்த்து 17ஆம் தேதி விசாரிக்க போறாங்க. அப்போ விசாரிச்சும் போது கோர்ட் ஏதாவது டிசைட் பண்ணுச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்காது. இந்த கேள்விதான் இன்னைக்கு அதிமுகவோட சீனியர் லாயர் எழுப்புறாரு. இல்ல இந்த 4 எம்எல்ஏக்களுக்கும் தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சு கொடுத்துட்டாங்க. ராஜினாமா பண்ணதை ஒத்துக்கிட்ட அதே அத்தாரிட்டி எப்படி நீக்கத்தை டிசைட் பண்ண முடியும்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சிவிஎஸ் வைக்கிற குற்றச்சாட்டுல முக்கியமானதுன்னு நான் பாக்குறது என்னன்னா, அதிமுக தோல்விக்கான பரிசோதனை, சுய பரிசோதனை செய்ய மறுக்குது. அது அவசிய தேவை. பொதுக்குழு செயற்குழு கூட்டி தோல்வியை பற்றி விவாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. எடப்பாடியை பொறுத்தவரையில் தாவேக்கால போய் யாராவது சேர்றாங்கன்னா போறவும் போட்டணும்னு நினைக்கிறாரு. அவரு போன மாட்டா தேடுறதும் கிடையாது, வந்த மாட்டா பூட்டுறதும் கிடையாதுங்கிற நிலைமையில இருக்க. போறவங்க போட்டோம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கட்சி கீழ்மட்டத்துல கலகலத்துறோம். பாமக ஓட்டு வங்கி இருக்கு. பாமகவும் அப்படித்தானே ஜெயிச்சிருக்கோம், அதிமுக ஓட்டு வங்கியில தானே ஜெயிச்சிருக்கோம். 2 கட்சியோட கூட்டணி 2 கட்சிக்கும் பலனுள்ளதா இருக்கும். ஆனா அதே பாமக கூட்டணியில இருக்கும்போது விழுப்புரத்துல சிவிஎஸ் ஏன் தோத்தாரு போன வாட்டி? அவர் தோத்திருக்காருல்ல. சோ பிச்சை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. திமுக, அதிமுக, அண்ணாமலை கட்சி, தாவேகா எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். அதிமுக உட்கட்சி பிரச்சனையோட இருக்கு. அப்போ அதிமுகவே இல்லாம போனாலும் களம் 3 அணியா இருக்கத்தான் செய்யும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா அந்த 4 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செஞ்சாங்க. அது தொடர்பான வழக்கு ஒன்று 17ஆம் தேதி வர இருக்குது. நீங்களுமே அந்த செய்திகளை அனுப்பியிருந்தீங்க. அது என்ன மாதிரி வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இந்த 4 எம்எல்ஏக்களோட ரெசிக்னேஷன்ல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. உதாரணமாக 4 எம்எல்ஏக்கள் ரெசிக்னேஷனை ஸ்பீக்கர் உடனே அக்செப்ட் பண்ணாரு. மறுநாளே ஜிஓ போட்டு வேக்கண்ட்னு சொல்லிட்டாங்க. அக்செப்ட் பண்ண ஸ்பீக்கர் இப்ப திருப்பி இல்ல இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சு கொடுத்துட்டாரு. ராஜினாமா பண்ணதை ஒத்துக்கிட்ட அதே அத்தாரிட்டி எப்படி நீக்கத்தை டிசைட் பண்ண முடியும்? தகுதி நீக்கம், தகுதி இழப்பு, தகுதி நீக்கம் 2. தகுதி இழப்பு அவங்க மாத்தி ஓட்டு போட்ட உடனேயே வந்துருது இல்லையா? தகுதி இழப்பு நமக்கு கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியல் சாசனத்தின் 10வது அட்டவணை. இந்த அரசியல் சாசனத்தின் 10வது அட்டவணையில முதல்ல ஸ்பிளிட் இருந்துச்சுங்க. ஒரு கட்சியில இருந்து 1/3 போட்டு வெளியில போலாம். அவங்கள ஸ்பீக்கர் திமுக 1, அதிமுக 2 இல்ல எப்படினாலும் அவர் ரெகனைஸ் பண்ணலாம். இபிஎஸ், எஸ்விஎஸ், சிவிஎஸ் ரெகனைஸ் பண்ணலாம். இப்ப அந்த ப்ரொவிஷன் இப்ப கிடையாது. இப்ப நீங்க வேற கட்சியோட மெர்ஜி தான் ஆகணும். அப்ப 25 பேர் மாத்தி ஓட்டு போட்டாச்சு. எப்போ நம்பிக்கை தீர்மானம் வரும்போது ஆச்சு. 1 மாசத்துக்கு மேல ஓடி போயிடுச்சு. அப்போ மாத்தி ஓட்டு போட்டவங்க அந்த கணமே அவங்க தகுதி இழப்புங்கிற குற்றத்தை செஞ்சுட்டாங்க. தகுதி நீக்கம் பண்ண வேண்டியது சபாநாயகர். சபாநாயகர் தகுதி நீக்கம் பண்றதுக்கு அவர் நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சு கண்டிப்பா நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கணும். தகுதி இழப்பை இவங்க தவிர்க்கலாம் அப்படின்னா மெர்ஜ் ஆகணும், ஒரு பார்ட்டியோட மெர்ஜ் ஆகணும். இப்போ என்ன பண்றாங்க? மேற்கு வங்கத்துல மம்தா கட்சி உடையுது, 20 எம்பிகள் வெளியில வராங்க. ஆமா, அதாவது நம்ம அதிமுகல இருந்து 25 பேர் வந்ததையும் இதையும் நீங்க அப்படியே ஒப்பிட்டு பார்க்கலாம். அங்க 20 எம்பி, இங்க 25 எம்எல்ஏ. 20 எம்பியும் டிஎம்சி 1 டிஎம்சி 2 ரெகனைஸ் பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல. அது கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது சபாநாயகர் வேலை கிடையாது, அவருக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட வேலை. தேர்தல் ஆணையத்துக்கு போய் அதெல்லாம் அது நாங்க தான் ரியல் டிஎம்சி நிரூபிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, வெறுமனே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி, அதாவது சட்டமன்ற கட்சியோ இல்ல பாராளுமன்ற கட்சியோ பிளவுபடுவதால மட்டுமே ஒரு கட்சி பிளவுபட்டதாக அர்த்தம் இல்ல. ஏன்னா கட்சிங்கிறது பெருசு, பேரண்ட் பாடிங்கிறது ரொம்ப பெருசு. பேரண்ட் பார்ட்டியோட ஒரு சின்ன பகுதி தான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியோட பிளவு பேரண்ட் பார்ட்டியோட பிளவுன்னு ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க அவங்க. அப்ப தேர்தல் ரொம்ப டைம் எடுக்குது. கான்ஸ்டிடியூஷன் என்ன அதிகாரம் இருக்கு இதெல்லாம் பாக்கணுங்க. அது வரைக்கும் இந்த எம்பிகளால பொறுத்திருக்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாடு அதிமுக எம்எல்ஏக்களால பொறுத்திருக்க முடியாது. டிஎம்சி எம்பிக்கள் ஒரு குறுக்கோளியை கடைபிடிச்சிருக்காங்க. என்ன குறுக்கோளின்னா, பக்கத்து மாநிலம் திரிபுரால ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, கட்சியே கிடையாது, வெறுமனே பதிவு பண்ணி வச்சிருக்கு. இவங்க 20 எம்பியோ அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது ஆர்என்ஆர் ஒரு கட்சியை வாங்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க இன்னொரு கட்சியோட மெர்ஜ் ஆயிட்டோம், எங்களுக்கு தகுதி இழப்பெல்லாம் வராது, நாங்க ஆளும் பிஜேபியோட உட்கார்ந்து உங்களுக்கு ஆதரவா நாங்க செயல்பட போறோம்ன்றாங்க. இது ஒரு விசித்திரமான நிலைமை. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படி நிலைப்பாடு எடுக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏத்து ஓட்டு போட்டாங்க. ஏத்து ஓட்டு போட்டு மினிஸ்டர் பதவி வரும்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் அவங்கள போய் பார்த்தாரு. மினிஸ்டர் பதவி இல்லைன்னு ஆயிப்போச்சு.
ஏன் இல்லைன்னு ஆச்சுன்னா தகுதி நீக்கம் வருதுங்க அப்படின்னு ஒப்பீனியன், லீகல் ஒப்பீனியன் வந்துருச்சு. தகுதி நீக்கத்தை இப்படியெல்லாம் சாமர்த்தியமா தவிர்க்கலாம் அப்படின்னு டிஎம்சி உதாரணம் முந்தைய கிடைச்சிருந்தா நம்ம ஆளுகளும் வந்து அதே ரூட்ல போய் இங்க இருக்கிற ஏதாவது காதலர் கட்சி, கைமாறு கருதாத கடப்பாடு கட்சின்னு ஏதோ ஒரு கட்சியை வந்து விலைக்கே வாங்கியிருப்பாங்க. தெரியாது ம் உங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனை? 4 எம்எல்ஏ அதுல ரிசைன் பண்ணான். 21 தான் இப்ப அதிமுக. ம் 4 எம்எல்ஏவும் வந்து தாவேகாலையும் சேர்ந்தாச்சு. அப்புறம் சபாநாயகர் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண சபாநாயகரே எப்படி இப்போ தகுதி நீக்கங்கிற நோட்டீஸ் கொடுக்க முடியும்? ம் இந்த கேள்விதான் இன்னைக்கு வந்து அதிமுகவோட சீனியர் லாயர் வந்து எழுப்புறாரு. ராஜகோபால் அவர் பேரு. ம் அதுதான் நீங்க சொல்ற நாளை கழிச்சு வந்து வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. ஸோ மேட்டர் பெண்டிங் பிஃபோர் ஹைகோர்ட். ம் ஏற்கனவே இந்த ஜிஓவே ரத்து பண்ணணும்னு ஒரு வழக்கு, ம் இந்த 4 எம்எல்ஏ ஜிஓவே ரத்து பண்ணணும்னு ஒரு வழக்கு, அதுவும் இதே ஹைகோர்ட்ல இருக்கு. 2 ம் வழக்கையும் சேர்த்து 17ஆம் தேதி விசாரிக்க போறாங்க, நாளை மறுநாள். அப்போ ம் விசாரிச்சும் போது கோர்ட் ஏதாவது டிசைட் பண்ணுச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்காது. ஓ இது ஒரு மாபெரும் ஆ ஏன்னா ஒரு கோர்ட் மேட்டர்ல தேர்தல் ஆணையம் உடனே நடத்தாதுங்க. அவங்களுக்கு சந்தோஷமா போயிடுவாங்க. ம் அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடப்பாங்க. இடைத்தேர்தல் நடக்காம இருக்குது, ஏதாவது சாக்கு கிடைக்கான்னு பார்ப்பாங்க. திருப்பூர் ம் இடைத்தேர்தலில் 2018 ஒரு வருஷம் நிலுவையில் வச்சிருந்தாங்க. இதே தேர்தல் ஆணையம் தான். டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏ தகுதி நீக்க வழக்கு அது ஒரு வருஷம் நிலுவையில் வச்சிருந்தாங்க. ம் சபாநாயகரோட தகுதி நீக்க நோட்டீஸ் அதுக்கு தடை வாங்கலாம். ஏன்னா ம் 2019 பழைய சபாநாயகர் தனபால் இப்படி 2 எம்எல்ஏக்கு ஒரு நோட்டீஸ் விட்டாரு. அதிமுக எம்எல்ஏங்க இந்த ம் 18 எம்எல்ஏ டிடிவி போக 2 பேருங்க, பிரபு ஒருத்தர் பேர் பிரபுங்க, ம் அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2019 அந்த 2 பேருக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் விட்ட உடனே அவங்க நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சபாநாயகர் நோட்டீஸ்க்கே தடை வாங்கிட்டு வந்தாங்க. வரலாறு இருக்கு. அப்போ இது பெரிய லீகல் இஷ்யூவை நோக்கி போகுது. இப்போ ம் என்ன முடிவு வரும்னு நமக்கு தெரியாது. கோர்ட் ம் எடுக்கிற முடிவு, ஹைகோர்ட் ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வேண்டியது வரும். ஆக ம் மொத்தத்தில் இடைத்தேர்தல் நடப்பதுங்கிறது கேள்விக்குறி. சரி சார், இப்போ அதே போல அதிமுகவினுடைய ஒரு முக்கிய முகங்களின் ஒருவராக இந்த எம்எல்ஏக்கெல்லாம் எதிர்த்து வாக்களித்ததனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சி.வி. சண்முகம். நேற்று பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனாலும் சி.வி. சண்முகம் எதிர்த்து பேசுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிச்சையில தான் வெற்றி பெற்றது இந்த 47 அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பேசுறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது எதை நோக்கி போகுது இது? சீரியஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்தாங்க குடைச்சல் கொடுக்கணும். என்னன்னா அவர் தலைமையில தான் அந்த 25 பேர் போர்க்கொடி பிடிச்சாங்க. அப்ப 25 பேரு எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து தாவேகாவுக்கே ஆதரவா ஓட்டு போட்டாச்சு. சிவிஎஸ் இப்ப என்ன சொல்றாரு? திமுகவோட சேர முயற்சி பண்ணீங்க அப்படின்றாரு. திமுகவோட சேர்ந்து கூட்டணி அரசு அமைக்க எடப்பாடி முயற்சி பண்ணாரு. நீங்க தான் தாவேகாவோட சேர்ந்து அரசு அமைக்க முயற்சி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு இதை பத்தி பேச? திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைக்க அரசு அமைக்கலாம். அந்த காலத்துல 1988 ஜானகி அம்மா காலத்திலே முயற்சி பண்ணியாச்சுங்க. அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆரம்பி தான் போய் கலைஞர்கிட்ட போய் எம்எல்ஏ ஆதரவு கேட்டார். ஜானகி அம்மாளுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது ஆதரவு கேட்டாரு, கலைஞர் மறுத்துட்டாரு. அதிமுக திமுக சண்டைங்கிறது 1972 காலகட்ட சண்டை. 79 அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேரணும்னே வந்து முயற்சி நடந்தாச்சு. எம்ஜிஆரும் கலைஞருமே பிரஸ் மீட் நடத்தினாங்க. அது நான் முதல் பிரஸ் மீட்டிங் எனக்கெல்லாம் அது சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல. 2 கட்சியுமே ஒன்னா சேரணும், திராவிட இயக்கம் பிரிய வேண்டாம், ஒன்னா சேர்ந்த அமைப்புக்கு கலைஞர் தான் வந்து தலைவர், எம்ஜிஆர் தான் முதல்வர், இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் மத்தியில சொல்லி எல்லாமே வரலாற்றுல இருக்கிற விஷயம். அப்ப சிபிஎஸ் இப்போ சொல்ற குற்றச்சாட்டுங்கிறது அது புளித்து போன குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு பிறகு அடுத்த 2 கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி செய்யறது ஜனநாயக விரோதம் சொல்ல முடியாது. விபி சிங் காலத்துல அப்படிதான் நடந்தது. எத்தனையோ உதாரணம் இருக்கு. ஆனா சிவிஎஸ் வைக்கிற குற்றச்சாட்டுல முக்கியமானதுன்னு நான் பாக்குறது என்னன்னா, அதிமுக தோல்விக்கான பரிசோதனை, சுய பரிசோதனை செய்ய மறுக்குது. அது அவசிய தேவை. பொதுக்குழு செயற்குழு கூட்டி தோல்வியை பற்றி விவாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. அது சரிதாங்க. அது கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கு. குழுக்குள்ள போடணும். திமுக அந்த இடத்துல ஒரு ஷேடு பெட்டர். அவங்க தெளிவா வந்து குழுவை போட்டிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல பேசின மேட்டர் தாங்க. அந்த அதுலதான் இவ்வளவு மேட்டர் வெளியில வருது. சேகர் பாபு சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாம் அப்படித்தானே வெளியில வருது. அப்போ சுய பரிசோதனை செய்ய வேண்டியது, அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியது கட்டாயம். அதை அதிமுக செய்ய மறுக்குது. அதிமுகவை பொறுத்தவரையில், எடப்பாடியை பொறுத்தவரையில் தாவேக்கால போய் யாராவது சேர்றாங்கன்னா போறவும் போட்டணும்னு நினைக்கிறாரு. அவரு போன மாட்டா தேடுறதும் கிடையாது, வந்த மாட்டா பூட்டுறதும் கிடையாதுங்கிற நிலைமையில இருக்காரு. அப்போ எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல, நமக்கு தெரிஞ்ச எல்லாமே பழைய எம்எல்ஏக்கள், பழைய மந்திரிகள்லாம், அதிமுக மந்திரி எல்லாம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையே வந்து வண்டியை புக் பண்ணி சனிக்கிழமை காலையில பனையூர் வாசல்ல நிக்கிறாங்க.
கேட்டே திறக்காம இருக்கு, இருந்தாலும் வெளியிலேயே குந்த வச்சிருக்காங்க. இதையும் நம்ம பாக்குறோம். ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடி அதிருப்தியை சொல்லியிருப்பாங்க, நாங்க போறோங்க. அதுக்கு பேசணும்ல, இவர் அவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும்ல. ஆனா இவர் சமாதானப்படுத்தல. என்ன காரணம்னா போறவங்க போட்டுன்னு நினைக்கிறாரு. அது போறவங்க போட்டுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கட்சி வந்து கீழ்மட்டத்துல கலகலத்துறோம். இப்போ சிவிஎஸ் சொல்ற பாமக போட்ட பிச்சை தான்றாரு. அது அப்படி பாமக ஆதரவு உள்ள இடங்கள்ல ஜெயிச்சிருக்கா. அதிமுக சேலத்துல வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாமக ஓட்டு வங்கி இருக்கு. பாமகவும் அப்படித்தானே ஜெயிச்சிருக்கோம். அதிமுக ஓட்டு வங்கியில தானே ஜெயிச்சிருக்கோம். ரெண்டு கட்சியோட கூட்டணி ரெண்டு கட்சிக்கும் பலனுள்ளதா இருக்கும். ஆனா அதே பாமக கூட்டணியில இருக்கும்போது விழுப்புரத்துல சிவிஎஸ் ஏன் தோத்தாரு அப்போ போன வாட்டி? அவர் தோத்திருக்காருல்ல. சோ பிச்சை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது டிரான்ஸ்பர், ஓட்டு டிரான்ஸ்பர் உருப்படியா நடந்திருக்கு. அப்போ ஓட் டிரான்ஸ்பர் நடந்த ஒரு ஒரு கூட்டணிங்கிறது அது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஓட் டிரான்ஸ்பரே நடக்கல இல்ல. எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி 28 தொகுதி வாங்கி 5ல் மட்டும் ஜெயிச்சாங்க, 3 கன்னியாகுமரி, அதுல 2 தான் வந்து கன்னியாகுமரி இல்லாத மாவட்டங்கள், பிற மாவட்டங்கள். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வெறும் 2. அப்படின்னா காங்கிரஸ் ஓட்டு வங்கி அவங்க எவ்வளவு வேணாலும் இருக்கட்டுங்க, 5000 இருக்கட்டும் 10,000 இருக்கட்டும், ஏன் திமுகவுக்கு விழலையா? சரி விசிக்க அவங்க வாங்கின தொகுதி 8, 2 தான் ஜெயிச்சாங்க. திரும்பவே என்ன சொன்னாரு? சரியாவே வேலை பார்க்கலைங்க சொன்னாரோ சொல்லலையா? ஆமா, ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டணி கட்சிகள்லயும் ஓட் டிரான்ஸ்பர் நடக்கல. அதுக்கு காரணம் என்ன? கூட்டணி கட்சிகள் சரியா வேலை பார்க்கல. இல்ல அதான் சார், இப்போ அதிமுகவுடைய தொடர்ச்சியான விலகல் ஒருத்தவங்களும் போயிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் அடுத்து என்னதான் ஆகும், அதிமுக என்னதான் ஆகும் அப்படின்றத நிறைவான பார்வையா சொல்லலாம் சார். பொதுவாக வந்துங்க 2 கட்சியாக இருந்தது நாடு அரசியல் களம் 3 கட்சியா மாறிடுச்சு. 4வது கட்சி அண்ணாமலை கட்சியும் உள்ள வருது. இனி வந்து அதை பழையபடி 2 கட்சியா மாற்ற முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இரு துருவ அரசியல் இல்லை இது. எல்லாருமே ஒரே கொள்கையை சொல்றாங்க. சமூக நீதி தாண்டி நீங்க பேச முடியாது, இருமொழி கொள்கையை தாண்டி நீங்க பேச முடியாது, தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை தாண்டி நீங்க பேச முடியாது. திமுக, அதிமுக, அண்ணாமலை கட்சி, தாவேகா எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆனா களம் 2ஆ இருந்துச்சு. திமுக விட்டா அதிமுக வருங்க, அதிமுக விட்டா திமுக வருங்கிறது இதுக்கு முன்பு இருந்த களம். இப்ப அந்த களம் இல்லை. தாவேகா வந்துருச்சு. ஒரு புது பாட்டி 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க முடியும்னு நிரூபிச்சிருச்சு. அப்போ தாவேகா வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னா என்னால ஏன் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அது ரைட்டு, அவரோட உரிமை தான். அவர் இப்போ வேலை பார்க்க போறாரு. ஜூன் மாசமோ ஜூலை மாசமோ ஆகஸ்ட் மாசமோ வந்து அவரு எல்லா ஊர்களுக்கும் போக போறாரு. விஜய் வந்து எல்லா ஊருக்கும் வந்து நான் சந்திப்பேன், உங்களை எல்லாம் சந்திப்பேன்னாரு. அது எப்போ வருவாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தெரியல. அவர் தான் சொன்னாரு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் முதலமைச்சராக வருவேன். முதலமைச்சராக வந்துட்டாரு. எல்லாரையும் எப்ப சந்திப்பாரு அது தெரியல. திமுக பைய களத்துல இறங்கி அது ஏற்கனவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளோட இருக்கு. அப்போ அதிமுகவே இல்லாம போனாலும் களம் 3 அணியா இருக்கத்தான் செய்யும். அதிமுக இருந்தா 4 அணியா இருக்கும். மல்டி சாய்ஸ்ங்கிறது ஒரு வகையில நல்லது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேகா, திமுக அதிமுக தாவேகாவுக்கு மாற்று அண்ணாமலையோட புதிய கட்சி. இப்படித்தானே இருக்கு களம். இந்த இடத்துல அதிமுக அவுட் ஆயிடக்கூடாது என்பது எங்களை போன்றவர்களின் எண்ணம். அது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ள வேண்டும். கட்சியிலிருந்து மனத்தாங்களோடு விலகி இருக்கவர்களை எல்லாம் ஒன்றாக அரவணைக்க வேண்டும். எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, அவங்க பேரை சொல்லலாம், அவங்க ஆட்சியெல்லாம் இனிமே கொண்டு வர முடியாது. காமராஜர் ஆட்சியை காங்கிரஸால கொண்டு வர முடியாது. காமராஜர் பெருந்தலைவர், அவர் பேரை சொல்லலாங்க, அவர் நினைவுகளை போற்றலாம். காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம், மீண்டும் கொண்டு வருவோம் சொல்றலாம் அர்த்தம். எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், அதுலயும் அர்த்தம் இல்லை. நீங்க உங்க ஆட்சியை தான் கொண்டு வர முடியும். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து பழைய இதே இல்லை. கொள்கை தலைவர்கள் வச்சுட்டாரே தவிர அந்த கொள்கை தலைவர் ஆட்சியை நான் கொண்டு வரணும்னு அவர் சொல்றதே இல்லையே. அப்ப திருப்பி இவங்க வந்து அந்த ஓல்டுக்கு போனாங்கன்னா இந்த யங்கர் ஓட்டர் இருக்காங்கல்ல, அவங்க திருப்பி பார்க்கவே வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, இல்ல காமராஜர் ஆட்சி, இதை பத்தியான சிந்தனைகளே இல்லை. புதிய ஓட்டர்களுக்கு, அதாவது 40 வயசு கீழே இருக்கிற ஓட்டர்களுக்கு, அவங்கள நீங்க கவரணும்னா புதிய அணுகுமுறைகளை கையாள வேண்டும். அதிமுக அப்படி கையாண்டால் மட்டும்தான் அதால அடுத்த கட்ட அரசியலை செய்ய முடியும். சரி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.